எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதைத்தான் நான் அடிப்படையாக சொல்லலாம். வேற கேள்வி ஏதாவது உங்களுக்கு இருக்காது தொடர்பாக. இப்ப நான் இயக்கத்தில் இருந்த காலத்தில் நான் ஒரு போராளியாக இருந்த காலப்பகுதிக்கு அல்லது போராட்டத்தில் நான் போராளியாக இருக்க முதல் கொண்டு இந்த போராட்ட களத்துக்குள்ள அல்லது இந்த போரியலுக்குள்ள நாங்கள் நின்றிருக்கிறோம். சிறுவயது தொடக்கம் என்னை பொறுத்தவரையில நாங்கள் இங்க எங்களுக்கு இருந்த அந்த நேரம் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய சட்டங்களுக்கு உட்படாத தமிழீழ சட்டங்களுக்குள்ள இருந்த நாங்கள் எங்களுக்கு அந்த தமிழீழ சட்டத்துக்குள்ள எங்களுக்கு மான் மர அல்லது நான் சொல்லக்கூடிய அந்த வேட்டைப்பல் உள்ள மிருகங்களை தவிர நாங்கள் அநேகமான விலங்குகளை வேட்டையாடி நாங்கள் உணவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். கடல் ஆமை உட்பட அது இப்ப சட்டத்துக்கு தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. ஆனால் நாங்கள் கடல் ஆமைகள் உட்பட காட்டு ஆமைகள் உட்பட நாங்கள் அதை நாங்கள் உணவுக்கு எடுத்திருக்கிறோம். அதை விட இயக்கத்துல மிக முக்கியமான ஒரு பயிற்சி இருக்கு என்றால் ஒரு போராட்ட களத்துக்குள்ள இருக்கிறவருக்கு உயிர் தப்பி வாழுது. ஆகவே நாங்கள் காட்டு வாழ்க்கையே வாழ்ந்தவர்கள். ஆகவே காட்டிலே இருக்கக்கூடிய அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒருவராக இருந்து நாங்கள் ஏனென்று கேட்டால் உயிர் தப்பி வாழ்வதற்காக நாங்கள் போரியலுக்கு இருந்த நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் மிக மிக இக்கட்டான கட்டங்கள்ல நாங்கள் அதைத்தான் சொன்னேன். நான் இன்னும் சொல்லி சொல்ல விரும்பல. சகலதையுமே உண்ண வேண்டிய ஒரு அது போரியலுக்கு மட்டும் இல்லை. நான் சொல்றது ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. உயிர் தப்பி வாழ்வதற்கான பயிற்சி. ஆகவே நாங்கள் போருக்குள்ள இருந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள சீமான் சென்றிருந்தவர். ஆகவே அவருக்கு இங்கே ஆமரட்சி வழங்கப்பட்டதோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் மான்மரையோ இல்லாட்டி விசேடமான கடல் உணவுகள் வழங்கப்பட்டதோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது தென்னிலங்கையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆமை இறைச்சி, முயல் இறைச்சி, மான் இறைச்சி, பண்டி இறைச்சி என்றதெல்லாம் புதுமையான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய எங்களுக்கு அது புதுமையான விஷயமா இருக்கிறது என்றால் நாங்கள் காட்டு வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஆகவே காட்டில் கிடைக்கக்கூடிய அத்தனையுமே நாங்கள் உணவாக உட்கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய கருத்து. அதே நேரம் நான் சீமானண்ணையோட நேரடியாக அவரை ஏற்றி இறக்கையிலேயே ஒழிய என்னோட இருந்தவர்கள் என்னோட பணியாற்றினவர்கள் தான் அவரை இங்கே அன்னையினுடைய சந்திப்புகளுக்கு ஏற்றி கொண்டு போனதாக இருக்கட்டும், திரைப்படம் சார்ந்த விடயங்களுக்கு கொண்டு போனதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சொன்ன இந்த ஆமக்கறி, முயல்கறி, பூனைக்கறி சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொண்டு சென்றவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். பலர் இன்றைக்கு உயிரோட இல்லை, ஒரு சிலர் இன்னும் உயிரோட இருக்கணும். ஆகவே இந்த திரைப்படம் சார்ந்த விடயங்களுக்காக அவர் வந்ததா இருக்கட்டும் அல்லது இங்க ஆமக்கறி பூனைக்கறி சாப்பிட்டதா இருக்கட்டும் எங்களுக்கு புதுமையான ஒரு விடயமாக இல்லை. ஆகவே